தற்போதைய அண்மை செய்தி. கனமழை காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 12 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருச்சி மாவட்டங்களிலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, கனமழை எதிரொலியாக இன்று 12 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக நகர்ந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரை கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் அதி கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குவதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படா வண்ணம் தவிர்ப்பதற்காக இந்த விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. பள்ளியினுடைய சுற்றுச்சுவர்கள் நனைந்திருக்கலாம், அல்லது பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும் பொழுது மாணவ மாணவிகள் அதனை தெரியாமல் கடக்கும் பொழுது ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என்ற ஒரு ரீதியிலே அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே சென்னையை பொறுத்தவரை காலை வேளைகளிலே வானம் இருண்டு காணப்பட்டது. நகரின் முக்கிய சில பகுதிகளில் குறிப்பாக ஈக்காட்டு தாங்கல், கே நகர், சென்னை, வேளச்சேரி, அதே போல மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து லேசான மழை பெய்து வருகிறது. வானிலை ஒரு குளிர்ந்த வானிலையாக இருக்கிறது. இனி அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி.